நாங்கள் 2 பேரும் எங்கே ஊர்கோலமாக போனோம்னா செய்யாருக்கு தான் ஊர்கோலமாக போனோம். வர்ற வழிலாம் செம்மையாக இருந்தது. சரி ட்ராவல் பண்ணி டயர்ட் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு பார்க்குறப்ப தான் இந்த முத்தமிழ் வீட்டு உணவகம் அப்படிங்கிற ஹோட்டல் இருந்தது. நானும் ஹஸ்பண்டும் போயிட்டு காலையில் டிஃபன் சாப்பிட்டோம். அவர் எப்பவும் போல் பூரி மசாலா சாப்பிட்டாரு. நான் பூரி வேணான்ட்டு பொங்கல் சாப்பிட்டேன். பூரி ஆனால் நல்லா இருந்தது, பொங்கல் கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. சரி ஓகே ஏதோ பசிக்கு சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போனோன்னா நாத்தனார் வந்து நொங்கோட ரெடியாக இருந்தாங்க. அந்த நொங்கை பார்த்தீங்களா அப்படியே ஃபேஸ் மாதிரி இருக்குல்ல, 2 கண்ணு வாய் வச்ச மாதிரி. அந்த நொங்கை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே கொடுக்காப்பள்ளி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. கொடுக்காப்பள்ளி சாப்பிட்டு வேறு ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் அந்த கொடுக்காப்பள்ளியும் சாப்பிட்டு பார்த்தோம். அது ரெட் கலரில் இருக்கிறதுலாம் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா ஊரை சுற்றிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வயலுக்கு போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். வயலில் போயிட்டு பார்க்குறப்ப இந்த மாதிரி தண்ணி போயிட்டு இருந்தது. வயலுக்கு நாற்று விட்டு தண்ணி விட்டு இருந்திருந்தாங்க. அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அந்த இடத்துல நிற்கிறப்பவே ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது. மற்ற இடத்துலலாம் செம்ம வெயில், ஆனால் அந்த வயல்கிட்ட போகிறப்பவே அந்த ஜில்னஸை ஃபீல் பண்ண முடிஞ்சுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு இந்த வயல் இதெல்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும். இங்கே சென்னையில் இதெல்லாம் பார்க்க முடியாது. ஊருக்கு போனால் தான் இதை மாதிரிலாம் பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருந்தது. அந்த இடத்த விட்டு வேற மனசே இல்லை. எப்படியோ ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். வயலில் சுற்றிட்டே இருந்ததில் பசிக்க ஆரம்பிச்சுட்டு அப்படியே அங்கே போனீங்கன்னா செட்டியார் மெஸ்ஸுன்னு ஒன்று இருந்தது. அங்கே சாப்பாடு நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. நான் மீல்ஸ் தான் சாப்பிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து எப்பவும் போல் பிரியாணி சாப்பிட்டாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் அண்ணா வந்து ஃப்ரூட்டி வாங்கிட்டு வந்தாங்க. அந்த ஃப்ரூட்டியும் அப்படியே குடிச்சிட்டு திரும்பியும் அண்ணாவோட வயலுக்கு போயிட்டு சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். நீங்களே பாருங்கள் அந்த வயல் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு நீங்களே அதில் பாருங்கள். வயலில் நல்லா ஆட்டம் போட்டுட்டு ஈவினிங் ஆனதும் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். வர்றப்ப நைட் ஆகிடுச்சு. ஸோ வெளியே சாப்பாடு வாங்கிட்டு வந்தோம். தாபா இருந்தது. தாபாவில் நானும் செட்டிநாடு சிக்கன் கிரேவியும் வாங்கிட்டு வந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப நாள் கழித்து வந்து வயலெல்லாம் சுற்றி பார்த்து அந்த கிராமத்தில் இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது. உங்கள் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கிராமத்தில் போயிட்டு சுற்றி பார்க்குறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கே இடத்த விட்டு வர மனசே இல்லை. இருந்தாலும் நம்ம ஊருக்கு வந்து தானே ஆகணும். எப்போவாவது டைம் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி சொந்த ஊருக்கு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். வெயில் காலத்தில் இந்த மாதிரி இடத்துக்கு போகிறப்ப ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்களும் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க.